சில விஷயங்கள் நம்மால் உருவாக்கப்படவில்லை. அவை நம்முள் இயற்கையாகவே இருக்கின்றன. நரம்பியல் விஞ்ஞானியும் வேதறிவியல் ஆய்வாளருமான திரு டோனி நாடர் அவர்கள் வேத நூல்களையும் மனித உடலமைப்பையும் ஒற்றுமைப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், சிவன் என்பது ஒரு உருவமல்ல, அது நம் ஆழ்மனத்தின் செயல்பாடு. நம் மூளையின் மையத்தில் உள்ள வெண்டிரிகில் மேலிருந்து பார்த்தால் 3 முனைகள் கொண்ட திரிசூல வடிவத்தில் உள்ளன. சிவன் தனது திரிசூலத்தால் பிரபஞ்ச சமநிலையை நிலைநிறுத்துகிறார். அதேபோல் இந்த வெண்டிரிகில்கள் நம் மன உடல் சமநிலையை பராமரிக்கின்றன. இவரின் வார்த்தையில், ஹியூமன் பிசியோலஜி இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேதா, அதாவது மனித உடலியல் என்பது வேதத்தின் வெளிப்பாடு என்று பொருள். ஹைப்போதலாமஸ் என்பது நம் உணர்ச்சி, தூக்கம், வெப்பநிலை, ஹார்மோன் சுரப்பை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதி. இது சிவனின் தலையில் உள்ள சந்திரனைப் போலவே உடலின் உள்ளார்ந்த அலைச்சல்களை ஒழுங்குபடுத்துகிறது. இதுவும் வேத ஞானத்தின் உடல் வெளிப்பாடு. மூளையிலிருந்து முதுகெலும்பு வரை பாயும் CSF சிவனின் கூந்தலிலிருந்து பாயும் கங்கையைப் போல உள்ளது என்று ஒற்றுமைப்படுத்துகிறார். இது நரம்பு தளத்தை தூய்மைப்படுத்தும் திரவம். இவரின் பார்வையில் இது நரம்பு கங்கை. பினீல் கிளாண்ட், இதுதான் சிவனின் நெற்றிக் கண் போல. இது நம் தூக்கம், விழிப்பு, மனநிலை போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆன்மீக ரீதியில் இது கருத்தறியும் சக்தியின் மையம். இவர் தனது புத்தகத்தில் திரிசூலம், சந்திரன், கங்கை, 3வது கண் இவை அனைத்தும் நம் உடலில் வேதத்தில் கூறப்பட்ட 37 அம்சங்களுடன் ஒற்றுமையில் அமைந்துள்ளன என அவர் விளக்குகிறார். அவர் எழுதியது, கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ், அதாவது இருப்பது எல்லாம் உணர்வுதான் என்று பொருள். இதற்கு சான்றாக மூளை சிவனின் இயந்திரம், வேதங்கள் அதன் வடிவம். இதுதான் டாக்டர் டோனி நாடர் அவர்கள் தனது ஆய்வில் விளக்கிய கருத்து. மனித உடலியல் என்பது வேதத்தையும் வேத இலக்கியத்தையும் பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்பதை பற்றிய மேலும் விரிவான விளக்கத்துக்கு டாக்டர் டோனி நாடர் அவர்களின் ஹியூமன் பிசியோலஜி எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேதா அண்ட் த வேதிக் லிட்ரேச்சர் எனும் நூலை படியுங்கள்.